கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆனி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் கடகராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை உத்தரம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஐயப்பன் பிறந்த நட்சத்திரத்தில் ஐயப்பன் பிறந்த நாளில் கன்னியா ராசி மிதுன லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்பேற்பட்ட தருணம் கடகராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மாத பிறப்பு அன்னைக்கு கிரக நிறைகளுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது? காலச்சக்கரத்தின் முதல் பாவகத்தில் செவ்வாய் அசுவனி நட்சத்திரம் 4வது பாதத்தில் 10 டிகிரியில் இருக்கிறார். காலச்சக்கரத்தின் 2வது பாவகன் சொல்லக்கூடிய ரிஷபம் ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 40 டிகிரியில், கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் குரு பகவான் 40 டிகிரியில் இருக்கிறார். சூரிய பகவான் ஆனி மாதம் 1ஆம் தேதி மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்திரன் பிறந்த நட்சத்திரத்தில் சரியாக 60 டிகிரியில் இருக்கிறார். கூட புதன் அவரும் மிருகசீரிஷ நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்திரன் பிறந்த நட்சத்திரம் தான், அவரும் 60 டிகிரியில். 12 கூடிய கிரகம் புதன், 3 கூடிய கிரகம் புதன், அவர் சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுபோக சுக்கிர பகவான் 12வது பாவகத்தில் 66 டிகிரியில். பொதுவாக சுக்கிர பகவானுக்கு 12வது பாவகம் மறைவு ஸ்தானம் கிடையாது. அதுபோக சுக்கிரனும் சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகியிருக்கார். அப்போது கடகராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதியும் கடகராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதியும் 3வது பாவகத்துக்கும் 12வது பாவகத்துக்கு அதிபதியும் அஸ்தமனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனி மாதத்தில் கடகராசி நண்பர்கள் வாகனம் வாங்கக்கூடிய செயல் செய்துக்க வேண்டாம். அப்போ உங்களுக்கு எத்தனை நாள் வரைக்கும்னா ஆனி மாதம் 22ஆம் தேதி வரை பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம மேலே போகலனாலும் யாரும் கேட்க போகிறதில்லை. இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிடக்கூடாது. ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஒரு முறைக்கு 4 முறை யோசனை பண்ணி செய்யுங்க. அது புத்திசாலித்தனமாக இருக்கும். அவசியம் எது, அத்தியாவசியம் எது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அனாவசியம் எது நான் சொல்ல வரல. அவசியம் அப்படின்றது ஒன்று இருக்குது, அத்தியாவசியம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அத்தியாவசியமான விஷயங்கள் பண்ணுங்க, அவசியமான விஷயங்கள் அடுத்த மாதம் கூட நம்ம செஞ்சுக்கலாம். அதுபோக கடகராசிக்கு 3வது பாவகம் காலச்சக்கரத்துக்கு 6வது பாவகம் சொல்லக்கூடிய இடம் கன்னி. கன்னியில் நமக்கு சந்திரன் கடக ராசியாதிபதி இருக்கிறார். கடக ராசியாதிபதி சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில், கடகராசியாதிபதி சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் 4வது பாதத்தில் 158 டிகிரியில் இருக்கிறார். கூட கேது பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 167 டிகிரியில் இருக்கிறார். அதுபோக கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நீண்ட காலமாக கும்பத்தில் இருக்கிறார். புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரம் 2வது பாதத்தில் 325 டிகிரியில் இருக்கிறார். ராகு பகவான் ரேவதி நட்சத்திரம் சனி பகவான் பிறந்த நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 347 டிகிரியில் இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகள் கடகராசி நண்பர்களுக்கு சாதகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்லயே சொன்னேனுங்க, அஷ்டமச்சனி இருக்குதுன்றது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம ராசியாதிபதி சூரிய பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு. சூரிய பகவான் 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அதுபோக சூரிய பகவான் மாதம் முழுவதும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 3 மாதம், வருஷத்தில் 3 மாதத்தில் நமக்கு சூரிய பகவான் தனஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்துக்கு வருவார். வருஷத்தில் 3 மாதத்தில். அதில் முதல் மாதமே நமக்கு இந்த ஆனி மாதம் தானுங்க. அதுபோக 6வது பாவகத்தில் போகும்போது 8வது பாவகத்தில் போகும்போதெல்லாம் அவர் மறைவு ஸ்தானத்தை வந்துடுவார். அதாவது நமக்கு மாசி மாதம் மறைவு ஸ்தானத்துக்கு வருவார். அதுபோக உங்களுக்கு மார்கழி மாதத்துலேயும் அவர் மறைவு ஸ்தானத்துக்கு வருவார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது ஆனி மாதத்தில் பொருளாதார ரீதியாக எங்கேயும் போய் சிக்கிக்க வேண்டாம். ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த வேலை மனசுக்கு பிடிக்காமையே கூட இருக்கட்டும். வேறொரு வேலை வரப்போகுதுன்னு நினச்சி இந்த வேலையை விட்டுட வேண்டாம். நம்ம படத்தில் சொன்ன மாதிரி ஒரு வேலையை வருது அப்படின்னா அதை நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். இது முடிஞ்சால் அது வந்துடுச்சு, அப்ளிகேஷன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த வேலையை விட்டுடலாம். ஏன்னா இந்த நேரத்தில் என்ன பண்ணோம்னா ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டோம்.
நம்ம ஊரில் சொல்லலையா, கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லலையா, அந்த மாதிரி எல்லாமே சரியாக இதை நம்பி நாம் ஒரு முடிவு எடுத்திருப்போம். கடைசியில் ஏன்டா இது செஞ்சோம், எதுக்கடா இது செஞ்சோன்ட்டு வருத்தப்படுற அளவுக்கு ஆகி போயிடும். அஷ்டமச்சனை இருக்குனாலும் இது ஒரு கடைசி கட்டன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தனஸ்தானாதிபதி நமக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாருன்றது ஒரு புறத்தில் இருந்தாலும், லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிரனே சூரிய பகவானோடு சேர்ந்து தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆயிட்டார். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தனஸ்தானாதிபதி வாங்கியிருக்கிற நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா செவ்வாவுடைய நட்சத்திரம், தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரம். நமக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வை கிட்டத்தட்ட நமக்கு 28ஆம் தேதி வரைக்கும் நம்ம ராசி மேலே படுது. இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தானுங்க, சாமி சத்தியமே அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வருஷத்தில் ஒரு முறை தான் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருந்து நம்மளை பார்ப்பார். ஆனால் நம்மளுடைய கிரகம் இந்த நேரத்தில் சூரியனும் சுக்கிரனும் புதனும் 3 கிரகங்கள் ஒரே பாவகத்தில் மறைஞ்சி சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனமாக இருக்கிறது. இது என்ன பண்ணும்னா, இந்த கிரகநிலைகள் என்ன பண்ணும்னா, இப்போ நீங்கள் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு இடத்துல அப்படின்னா அது சும்மா விடாது. இந்த கிரகநிலைகள் இந்த வேலை என்னத்துக்கு வேறு வேலையை மாறு, அடுத்தவங்ககிட்ட போய் எத்தனை நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்ப, உனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கும். அந்த தூண்டுதல் ஒருத்தர் சொல்கிறதுனால நம்ம மாற போகிறது இல்லை. கடகராசி நண்பர்கள் அதுக்கெல்லாம் லாக்கியே பட மாட்டீங்க. 1000 பேர் 1000 விதமாக சொன்னாலும் உங்கள் புத்தி என்ன சொல்லுதோ, உங்களுடைய யோசனை என்ன சொல்லுதோ அதை தான் செய்வீங்க, அப்படி தான் இருப்பீங்க. இது வரைக்கும் அப்படி தான் இருந்துட்டீங்க, இதுக்கு மேற்கொண்டா நீங்கள் மாற போகிறீங்க, அது ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த கிரக அமைப்புகள் என்ன செய்யும்னா, இந்த பிரபஞ்சம் என்ன செய்யுதுன்னா, இந்த நேரத்தில் இது வேண்டாம், இதை பண்ணு, இப்படி செய்யுங்க. ஒரு டிவி ஸ்பிட்டி வச்சுருக்கிறோம்னா இந்த வண்டி என்னத்துக்கு, அதை கொடுத்துட்டு நீ பெரிய வண்டி வாங்கு. ஒரு கீர் வண்டி வச்சுருக்கிறீங்கன்னா ஆனால் பைக்கிலேயே எத்தனை நாள் போயிட்டு இருக்கிறது, கொடுத்துட்டு காரை வாங்கு. அதாவது ஆடம்பரத்துக்கு இந்த நேரத்தில் அந்த தூண்டுதல் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக இந்த கிரக நிலைகள் கடகராசியில் பிறந்த உங்களை ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. கொஞ்சம் சூதானமாக இல்லைன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல போய் உக்காந்துக்குவீங்க. நான் உங்களை சங்கடப்படுத்துறதுக்காக சொல்லலைங்க, பின்னுக்கு நீங்கள் சங்கடப்பட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேனுங்க. அதனால தான் முதலே சொல்லிட்டேனே, அவசியம் என்ன அத்தியாவசியம் என்னன்றது உங்களுக்கு தெரியும், இல்லை அவசியம் என்ன அனாவசியம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். எது செய்யணுமோ யோசனை பண்ணி பண்ணுங்க. தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருந்து, அதுபோக சரஸ்வதி பிறந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அசுவினி நட்சத்திரம் 4வது பாதம் 10 டிகிரியில் இருந்து உங்களை பார்க்குறாரு. இதாவது பரவாயில்ல, ஆனி மாதம் 4-5 தேதிக்கு மேற்கொண்டு அதே தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கி பார்ப்பார். அப்போ தான் நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டில் காசு ஏன் போடக்கூடாது, இந்த காயின் சொல்கிறாங்களே பிட் காயின், அந்த காயின் இந்த காயின் சொல்கிறாங்களே, அதுலேயே நம்ம காசு பணம் போடக்கூடாது, அந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் அதிகமாக வரும். ஏற்கனவே கொடுத்துவிட்டு ஏன்டா கொடுத்தோம், எதுக்கடா கொடுத்தோம், எப்படா கொடுத்தோம் அப்படின்ற மனநிலையில் ஒரு சில கடகராசி நண்பர்கள் இந்த 2-2.5 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மனநிலையிலையும் ஒரு சில கடகராசி நண்பர்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. தப்போ ரைட்டோ ஏதோ ஒரு வகையில் இப்போ தான் மேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சொல்லப்போனால் ஏன்டா இருக்கணும் எதுக்குடா இருக்கணுன்ற மனநிலையில் இருந்தவங்க எல்லாமே இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நாம் ஏன் சாகணும், நாம் ஏன் போகணும், நாம் வாழ்ந்து காட்டலாமே அப்படின்ற மனநிலைக்கு ஒரு சில நண்பர்கள் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல, கெட்டது நடந்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சூதானமாக இருங்க. எதுலேயும் போயிட்டு அவசரப்பட்டு கால் வச்சிட வேண்டாம். அப்போது கொஞ்சம், ஏன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 5 தேதிக்கு மேற்கொண்டு, ஆனி மாதம் 5-6 தேதிக்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய சாரத்துக்கு வந்துடுவார். லாபஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் மறைவுஸ்தானத்தில் இருக்கும்போது சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கிய செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி நமக்கு பிஸ்னஸ் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டில் காசு பண்ணணும், அதாவது சீக்கிரம் முன்னேறணும், சீக்கிரம் உயரணும், அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்குது தான் செய்யுது. யாருக்கெல்லாம் இருக்குது ஐயா, பணம் அப்படின்றது எல்லாருக்கும் ஆசை தானுங்க. பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருமே கிடையாது, இல்லையா? அப்போது அது எந்த நேரத்தில் எந்த வகையில் எப்படி வரணுமோ அப்படி தான் வருமே தவிர,
எனக்கு இன்றைக்கே வரணும், இப்பயே வரணும் அப்படின்னு நினைக்கிறது தயவு செய்து இந்த நேரத்தில் அது நல்ல விஷயம் கிடையாது. கொஞ்சம் சூதானமாக இருங்க. முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, மண்மனையை பாதுகாத்துக்கிடணும் இந்த நேரத்தில். ஏன் அப்படின்னா, நம்ம கையில் காசு பணம் இல்லை அப்படின்னா நம்ம லோன் போட்டு செஞ்சுக்கிடலாமே, இல்லை வீடு வாசல் இருக்குதான் அடமானம் வச்சு செஞ்சுக்கிடலாமே, இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் வரும். முடிஞ்ச அளவுக்கு பொருளாதார ரீதியாக பத்திரமாக இருங்க. குடும்பத்துக்குள்ளார சங்கடங்கள் வந்துடும். ஏன் அப்படின்னா, இந்த திருமண ஸ்தானாதிபதினு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கடகராசிக்கு சனி பகவான் தான் திருமண ஸ்தானாதிபதி. சனி பகவான் ஏறி இருக்கிற சாரம் வந்து குபேரர் பிறந்த நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம். குருவடி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறதெல்லாம் நல்லது கிடையாதுங்க. அவர் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்தில் இருக்கும்போதே மேலு பரவாயில்ல. இப்போ புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட இந்த 2-2.5 மாதமாகவே கொஞ்சம் மன அழுத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். காதலர்களுக்கு இடையிலேயே சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் என்னடா வாழ்க்கை, எப்படா இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறதுன்ற ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த தருணத்தில் குரு பகவான் குரு பகவான் ஏன் நாம் இழுக்கிறோம்னா, குரு பகவான் தான் சனி பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கார். அதாவது திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு குரு தேவகுருன்னு சொல்லக்கூடியவர் நட்சத்திரம் கொடுத்துருக்காரு. குரு 6 குடையவர், ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதினு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் சாதகம் இல்லை, பாதகமாக இருக்குது. சுக்கிரன் மறைவஸ்தானத்தில் இருந்தாலும் சுக்கிரன் வாங்கியிருக்கிற சாரம் இப்போதைக்கு வந்து நமக்கு யார் மிருகசீரிச நட்சத்திரத்தில் இருக்கிறார்னா 5 தேதிக்கு மேற்கொண்டு அந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார், திருவாதிரை நட்சத்திரம் வந்துடுவார். திருவாதிரை நட்சத்திரம் யாருக்கு, ராகுடையது. ராகு நட்சத்திரத்தில் ஏறிய சுக்கிரன் 12வது பாவகத்தில் இருந்துக்கிட்டு ஐன சுகஸ்தானம் இல்லைங்களா, அது 12வது பாவகம். அதனால் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யத்தை பாதிக்கும், கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். ஒருத்தருக்கு சகஜமாக பேசணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல விதமாக இருக்கணும்னு ஒரு ஆசைபாசம் இருக்கும். 2 பேருக்கும் இருந்தால் தானே, அந்த ஆசைபாசங்கள் இருந்தால் தானே சங்கடங்கள் இருக்காது. ஒருத்தருக்கு மட்டும் வந்து பேசணும் செய்யணும்னா மற்றவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிடணும் இல்லையா. இந்த நேரத்தில் அந்த வகையில் தான் இந்த நேரத்தில் சத்தியமாக பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்குள்ளார இந்த மாதத்தில் ஏற்படுற சங்கடம் நீங்கள் இது சரி கட்டுறதுக்கு 1 வருஷம் ஆகிடும். சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கோங்க. சரியா? நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் மனைவி சிம்ம ராசியோ மேச ராசி ஏதோ ஒரு ராசி இருக்கிறாங்கன்னா அவங்க உங்களை புரிஞ்சுக்கிடணும். இல்லை நீங்கள் மற்ற ராசியில் பிறந்திருக்கிறீங்க, உங்களுடைய கணவர் கடகராசியில் பிறந்திருக்கிறாருன்னா தயவு செய்து அவருடைய மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எம்பிட்டு காசு பணம் சம்பாதிச்சாலும் கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் இல்லைன்னா வாழ வேண்டிய வாழ்க்கை, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை வேஸ்ட். அப்போது பொருளாதாரம் அப்புறம், காசு பணம் அப்புறம், சந்தோஷம் முக்கியம் இல்லைங்களா? அந்த சந்தோஷத்துக்காக தான் எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்க தான் செய்யும். சரி, இருக்கணும், விட்டு கொடுக்க மனப்பான்மை பார்த்துக்கோங்க. அதுபோக நமக்கு அந்த 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொன்னால் பாருங்கள், அவர் மறைவு ஸ்தானத்தில் 2வது அஸ்தமனமாக இருக்கிறார் இல்லைங்களா. அண்ணன் தம்பிகளுக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடும். கணவன் மனைவிக்குள்ளார எப்படி நமக்கு சங்கடங்கள் வரும்னு சொன்னோம், அதே மாதிரி கூட பிறந்த பிறப்புகள், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அவங்களுடைய பார்வைக்கு நம்ம வந்து எப்படி தெரியுமா, அப்படியே மிளகா கிள்ளி வச்ச மாதிரி தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடுங்க. மறுக்க நம்ம ஒரே வயிற்றில் பிறக்க போகிறதில்ல. மறுபடியும் நம்ம பிறக்கிறோமான்றதே சந்தேகம்தான். பிறந்தாலும் ஒரு வயிற்றில் பிறக்க போகிறோமான்றது சந்தேகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கூட பிறந்த பிறப்புகள்கிட்ட சங்கடங்கள் எல்லாம் இருந்துக்கிறது புத்திசாலித்தனம். 4 கிரகம் சுக்கிரன் 12 மறைஞ்சிருக்கிறாரு. அப்போ நான் ஒரு வார்த்தை முதலியே ஆரம்பிக்கும் போதே வாகனம் வாங்கணுன்ற எண்ணம் இருந்தால் இந்த மாதத்தில் வாங்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா லாபஸ்தானாதிபதி தான் வாகனஸ்தானாதிபதி. அப்போ வாகனஸ்தானாதிபதி நமக்கு அஸ்தானமாக இருக்கார். இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஏன் இந்த மாதிரி நெகட்டிவான பலன்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஆதாரபூர்வமாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். மற்ற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் கார் வாங்கிடுவீங்க, வீடு வாங்கிடுவீங்க, கல்யாணம் பண்ணிவிடுவீங்க, ஆதாரம் இல்லாமல் விஷயம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இது கர்மா. இந்த 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 இது என்னன்னா, உங்களுக்கு நான் நல்லது செய்கிறேன், இல்லை நல்லது சொல்கிறேன், அது உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அது எனக்கு புண்ணியம். அது நடக்கலை, உங்கள் டைம் நான் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது மிகப்பெரிய கர்மா.
உங்களை ஏமாத்துறது மட்டும், உங்ககிட்ட காசு பணம் பிடிக்கிட்டு போகிறது மட்டும் கர்மா கிடையாது. உங்களுக்கு துரோகம் பண்ணுறது மட்டுமே கர்மா கிடையாது. உங்களுடைய சங்கடத்துக்கு நான் காரணமாக இருக்கிறேன் அப்படின்னா அது மட்டும் கர்மா கிடையாது. என் விஷயத்தை நம்புறீங்க, அது நடக்கலைன்னா அது கூட மிகப்பெரிய கர்மா தான். அப்போது என்னுடைய பதிவு எந்த பதிவாக இருக்கட்டும், அந்த பதிவில் ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லவே மாட்டேனுங்க. இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்குது, இந்த நட்சத்திரம் வாங்கியிருக்குது, இவரால் பார்க்கப்படுறாரு, அதனால் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். சரியா? இந்த மாதிரி ஆதாரப்பூர்வம் கண்டிப்பாக இருக்கும். சரி, 5 கூடைய கிரகம் 10வது பாவகத்தில் இருக்குது. ஒரே ஒரு நல்லது நடக்கும், புத்திர வளர்ச்சி ஏற்படும். கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தில் சங்கடங்கள் இருக்குது. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, 12 வருஷம் ஆகுது, பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா, புத்திரஸ்தானாதிபதி திருமணக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய சாரத்தில் புத்திரஸ்தானாதிபதி வந்து 4வது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்து 8வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார். இது விளக்கம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் கடகராசி நண்பர்களுக்கு செவ்வாதானுங்க. அவர் 10வது பாவகில் ஆட்சி பெற்று திருமணக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், திருமணக்காரகன்னா சுக்கரனுடைய சாரம் பரணி நட்சத்திரத்தில் வரும் பொழுது 4வது பார்வையை உங்கள் ராசியை பார்க்குறாரு. இந்த செவ்வா 8வது பார்வை ஒன்று இருக்குங்க இந்த சுக்கிர பகவானுக்கு, செவ்வாவுக்கு. அப்போது செவ்வா 8வது பார்வையாக கடகராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார். அப்போ அந்த புத்திர காரகன் அவர் தானே, புத்திர ஸ்தானாதிபதி. அவர் யார்? நமக்கு செவ்வாதான் புத்திர ஸ்தானாதிபதி. புத்திர ஸ்தானாதிபதி 8வது பார்வையை புத்திரஸ்தானத்தை பார்க்குறாருன்னா புத்திர காரகன் யாரை சொல்லுவோம்னா குருவை நம்ம சொல்லுவோம். எல்லா ஜாதகத்துலேயும் 2 கிரகங்கள் இருக்கும். திருமண ஸ்தானாதிபதி ஒருத்தர், திருமண காரகன் ஒருத்தர். புத்திர ஸ்தானாதிபதி ஒருத்தர், புத்திர காரகன் ஒருத்தர். அந்த மாதிரி கடகராசி நண்பர்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னா செவ்வா. இது கடகராசிக்கு மட்டுமே சொல்ல முடியாது. இப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கும் புத்திர ஸ்தானாதிபதி செவ்வா வருவார், அது வேறு விஷயம். கடகராசிக்கு புத்திர ஸ்தானாதிபதி செவ்வா. புத்திர காரகன்னா எல்லாருக்குமே 12 ராசிக்காரங்களுக்கும் புத்திர காரகன் யாருன்னா குரு. அப்போது கடகராசி நண்பர்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வை புத்திர ஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குருவும் சந்திரனுடைய உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரம் வாங்கி ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பார், ரிஷபத்தில். அப்போ குருவுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 5வது பாவகம் புத்திரஸ்தானத்தில் படுது. அது மட்டும் கிடையாது, புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரே சனி பகவான். குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொன்ன பாருங்க. அப்போ அந்த சனி பகவானுடைய பார்வை 10வது பார்வை இந்த கடகராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் படுது. அப்போது செவ்வாய் பார்வை, குரு பார்வை, சனி பார்வை, இந்த 3 கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் படும். அப்போ புத்திர செல்வத்துக்கு இது சிறந்த நேரம். சார் எங்களுக்கு இயல்பாக குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, மருத்துவ ரீதியாக தான் குழந்தை பிறக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் 2 முறை ட்ரை பண்ணேன், 3 முறை ட்ரை பண்ணோம், இது வரைக்கும் எங்களுக்கு செட் ஆகலை. என்ன காரணம்னே எனக்கு தெரியல அப்படின்னா, ஒரு செடி வைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குதுன்னா செடி வளர்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, வளர்கிற செடி பூக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, பூக்கிற செடி காய்க்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, காய்க்கக்கூடிய காய் பழம் ஆகிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. அப்போது இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த வைத்தியம் உங்களுக்கு கை கொடுக்கலன்னா இந்த ஆனி மாதத்தில் இந்த கிரக அமைப்புகள் வரக்கூடிய தருணத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி இல்லைங்க. இந்த நேரத்தில் முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக 100% உங்களுக்கு புத்திர செல்வம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. இயற்கையாக நிறைய நண்பர்களுக்கு புத்திர பாக்கியம் வரப்போகுது, இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அல்லது செயற்கையாக முயற்சி பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த நேரம் உங்களுக்குரிய நேரம், உங்களுக்கு சாதகமான நேரம். மற்றபடி இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதத்தில் இந்த சூரிய பகவான் நமக்கு மிதனத்தில் இருக்கிறாருன்னா 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் மிருகசீரிச நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் இருக்க போகிறாரு. ஏதாவது விரைய செலவுகள் ஏதாவது பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஏற்கனவே அஷ்டமச்சனி நடக்குது. இந்த குரு தான் இப்போ நமக்கு 11வது பாவகத்தில் கொஞ்சம் சுமாராக இருக்கிறாரு.
அதனால் ஏதாவது மனை வாங்குற மாதிரி ஏதாவது எண்ணம் கடகராசி நண்பர்களுக்கு இருந்தால், அப்படி இருக்காது. ஏன்னா இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாவே போதுன்னு நினைக்கிறேனுங்க, நான் இங்கிட்டுங்க புதுசாக போய் செய்ய போகிறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனாலும் அப்படி ஏதாவது எண்ணம் இருந்தால் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை, ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை சூரிய பகவான் சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி 12வது பாவகத்தில் மறைஞ்சிருந்தாலும் செவ்வாவுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனால மண்மனையும் வாங்கலாம். அதுக்கு சிறந்த நேரம் 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை. இதுதான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். இது ரொம்ப என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு சூரிய பகவான் ராகு பகவானுடைய சாரத்தில் வர்றாரு. பொதுவாகவே சூரியனுக்கும் ராகுக்கும் செட் ஆகாது. அப்போது அந்த சூரியன் ராகுடைய சாரம் வாங்கிறது ஆனி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 21ஆம் தேதி வரை, கிட்டத்தட்ட 13 நாள். அது ரொம்பவும் சரியில்லை. திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் பிறந்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வர்றது சாதகமா அப்படின்னா நமக்கு சாதகம் கிடையாது. மற்றவங்களுக்கு எப்படியோ கடகராசிக்காரங்களுக்கு அது சாதகம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, சூரியனுக்கு மட்டும் ராகு பகை கிடையாது, சந்திரனுக்கு ராகு பகை தான். சரியா? அதை பார்த்துக்கிடணும். அப்போது அந்த 21ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 32ஆம் தேதி வரை பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த நாட்கள் பரவாயில்ல. முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த 7 நாள் பரவாயில்லையாக இருக்கும். பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு 12 நாள் நமக்கு 11 நாள் நமக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். இடையில் இருக்கக்கூடிய 13 நாள், அதாவது 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் சத்தியமாக 100% பாதகமாக இருக்கும். ஸோ எந்த நேரத்தில் நம்ம சாதகமாக இருக்கணும், எந்த நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து, அல்லது ஜாதகம் இல்லைன்னா இதுதான் கோச்சார பலன்கள். இதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம்னா, ராசிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் லக்னத்துக்கு கொடுக்கறது இல்லைங்க. நிறைய நண்பர்களுக்கு லக்னமே என்னன்னு தெரியாமல் இருக்கும். அதுபோக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உபாசனை தெய்வங்கள் இருக்குது. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். நம்ம முன்னோர்களெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. நிறைய உபாசனை தெய்வங்கள், நிறைய வழிமுறைகள், ஜோதிடத்தில் நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஏற்றமாகவே இருப்பாங்க. சரிங்களா? ஒரு சிலர் இருக்கிற இடத்துலையே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கான பாதையை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஏற்றமாக இருக்கிறாங்க. நமக்கான பாதை தெரியாதவங்க தான் ஒரே இடத்துல இருப்பாங்க. அப்போ நமக்கான பாதையை எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும்? இந்த ஜோதிடத்தை தவிர சத்தியமாக வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது. விஞ்ஞானம் மெய்ஞானம் எதுவாக இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் நமக்காக உருவாக்கி கொடுத்த ஒரு பொக்கிஷம் இந்த ஜோதிடம், ஆன்மீகம். பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓலைச்சுவடியில் ஒரு மனுஷன் பிறந்தா ஒரு குறிப்பு எழுதுனாங்க. இந்த மனுஷன் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் வளருவார், இப்படி தான் படிப்பார், இப்படி தான் திருமணம் பண்ணுவார், இத்தனை குழந்தைங்க பெற்றுக்குவாங்க, இந்த வேலைக்கு போவாங்க, இந்த அன்னைக்கு இந்த மண்ணை விட்டு போவாங்க. ஜனனத்திலிருந்து மரணம் வரைக்கும் நம்ம முன்னோர்கள் ஒருத்தருடைய ஜாதகத்தை கணிச்சு வச்சுட்டு போனாங்க. அப்பேற்பட்ட பொக்கிஷன் தானுங்க ஐயா இந்த ஜோதிடம். ஜோசிகாரங்க நிறைய பேர் தப்பாக இருக்கலாம். இன்றைக்கி வியாபாரம் ஆகி போச்சு ஜோதிடம். ஆனால் ஜோதிடம் அப்படின்றது ஒருபோதும் தப்பாகாது. உங்களுடைய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அழகாக இருக்குது. அதை பார்த்து அதன் பின்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேனுங்க, பெருசாக சொந்தம் பந்தம் சாதிசனம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் யாருடைய சப்போர்ட் இல்லாமல் தான் எல்லோரும் இருக்கும். சப்போர்ட் இருக்குன்றவங்க ஒரு 10% மட்டும்தான். அப்பாவால் மேலுக்கு வந்தேன், தாத்தாவால் மேலுக்கு வந்தேன், மாமனால் மேலுக்கு வந்தேன், மாமனாரால் மேலுக்கு வந்தேன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 10% தான். 90% நண்பர்கள் இது வரைக்கும் தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதப்பட்டு தான் மேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது நமக்கான பாதை என்னன்றது எங்கே இருக்குது, எப்போ இருக்குது, எந்த நேரத்தில் பண்ணணுன்றது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். நம்ம ஜோசிகாரங்களை கொடுக்கக்கூடிய அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் நமக்கு பெருசு கிடையாது. நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி பிறந்துடும். சரியா? அப்போது நம்ம வாழ்வாதாரம் எங்கே இருக்குன்னு உங்களுடைய ஜாதகத்தில் கண்டுபிடிங்க. நிச்சயமாக நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க, அருமையாக இருப்பீங்க, அற்புதமாக இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமாக இருந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவாக இருந்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.